ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு வடை செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கில்லாத மாதிரி ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. பருப்பு நல்லா ஊறட்டும். பாருங்கள், அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. பருப்பு ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை மொச்சை பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காஞ்ச பருப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா அதை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் பருப்பு ஒன்றும் பாதியமாக அங்கங்கே இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிக்ஸை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லைங்க. அந்த பருப்பு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரமே நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா உருட்டிக்கோங்க. நீங்கள் இதை போண்டா இல்லை பக்கோடாவாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடையாக தான் தட்டி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. சைடில் நமக்கு வெடிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வடையை ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வடை சேர்க்க முடியுதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட பிரியாது. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை உள்ளேயும் நல்லா வெந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா வடையும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். வடை ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பொரிச்சிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியால் கலந்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், பாருங்கள், நம்ம சேர்த்த வடை எல்லாமே ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரியே வடையாக தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் பச்சை மொச்சை பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.